ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் ஸ்ரீ சிஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிளெண்டரோட ஒரு சின்ன இன்ட்ரோ, டாப் டு பாட்டம் வர. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதுக்கு பிளெண்டர் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பிளெண்டர் வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நீங்கள் எந்த விதமான பேமெண்ட்ஸும் கொடுக்க வேண்டாம், கம்ப்ளீட்லி ஓப்பன் சோர்ஸ். அதோடு இல்லாமல் அதில் பெரிய கம்யூனிட்டியே இருக்குது. உங்களுக்கு நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அவங்க ப்ரொவைடு பண்ணுவாங்க, நாங்களும் ப்ரொவைட் பண்ணுறோம். எங்கள் வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், ஃபுல் பிளெண்டரையும் நீங்கள் கற்றுக்கலாம். சரி, வாட் இஸ் பிளெண்டர்? பிளெண்டரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளெண்டரால் எல்லாமே செய்ய முடியும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் அனிமேஷன்ஸ், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு, மோஷன் கிராஃபிக்ஸு, கேமிங் ஆப்ஜெக்ட் டெவலப்மெண்ட்டு, 3D பிரிண்டிங்கு, எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குங்க. சரி காய்ஸ், இதுவரை பார்த்தாச்சு. பிளெண்டர் லிங்க்ஸையும் எப்படி பார்த்துட்டு போவோமா, பிளெண்டரால் என்ன பண்ண முடியும்ட்டு. ஓப்பன் மூவிம்பாங்க. அது வந்து பிளெண்டர் கம்யூனிட்டியால் டெவலப் பண்ணப்பட்டது. ஒவ்வொரு விஷயம் அவங்க அப்டேட் பண்ணலையும் ஒவ்வொரு மூவி அப்டேட் பண்ணுவாங்க. இதுதாங்க பிளெண்டரோட லிமிட்டு. சரி, இப்போ பிளெண்டரை வந்து எப்படி நம்ம கற்றுக்க போகிறது அப்படிங்கிற பார்ப்போம். அதுக்கு எங்கள் வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தாலே போதும், ஸ்கிப் பண்ணாமல். அது போக எங்கள் சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், லைக் ப்ராஜெக்ட்டு, நிறைய பேசிக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் பார்த்து முடிச்சாலே போதும், பிளெண்டரில் ஒரு ப்ரோவாக ஆகிடலாங்க. அந்த ப்ராஜெக்ட் வீடியோ மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலில் இந்த ஸ்பெசிஃபிக் டூல்ஸை அதை நீங்கள் படித்தாலும் பிளெண்டரில் வந்து நீங்கள் நல்லா பண்ணலாம். அதோட உங்களுக்கு ஒரு பெரியவே இருக்குதுங்க. நம்ம வந்து ஒரு புது வெப்சைட் லான்ச் பண்ண போகிறோம். அதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்டடி மெட்டீரியல்ஸு, அசட்ஸு எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஓப்பன் சோர்ஸு. பிளெண்டர் ஓப்பன் சோர்ஸ், அதை கற்றுக்கிறதும் ஓப்பன் சோர்ஸ். அதனால் நீங்கள் முழுசாக எங்கள் வெப்சைட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும், நீங்கள் பிளெண்டரை ஒரு ப்ரோ ஆயிடலாங்க. ஓகே கைஸ், இப்போ இவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் நம்ம கையில் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு டவுன்லோட் பிளெண்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க, blender.org அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இதுதான் ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன். மேலே உள்ளது இன்ஃபர்மேட்டிவ் ரீஜியன், கீழே உள்ளது இன்ட்ராக்டிவ் ரீஜியன். நம்ம இன்ட்ராக்டிவ் ரீஜியனை பார்க்கணும். இது கீழே ஜெனரல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3D அனிமேஷன் செய்கிறதுக்காக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். கீழே அது மாதிரி 2D அனிமேஷன் இருக்கும், அது உங்களுக்கு 2D அனிமேஷன் செய்ய ஹெல்ப்பாக இருக்கும். ஸ்கிரிப்டிங் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மாடலிங் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். விஎஃப்எக்ஸு, அதாவது விர்ச்சுவல் எஃபெக்ட்ஸும்பாங்க, அது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பண்ணதுக்கு யூஸ் ஆகும். வீடியோ எடிட்டிங், இதில் பண்ண சீக்வன்ஸ் எல்லாத்துலேயும் இதில் தான் கம்போஸ் பண்ணுவோம். அதுமாதிரி ரீசெண்ட் ஃபைல்ஸ், நீங்கள் ஏற்கனவே ஒரு பிளெண்டர் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே பண்ண ப்ராஜெக்ட்டு இதில் காமிக்கும், நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இல்லாத ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கீழே இங்கே ஓப்பன் விண்டோன்னு இருக்குதுல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் சேவ் பண்ண இடத்துல. இன்கேஸ் நீங்கள் சேவே பண்ணலை, நான் திருப்பி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெக்கவர் லாஸ்ட் பண்ணதை எடு அப்படின்னா அது வந்துடும். அதே மாதிரி நீங்கள் பிளெண்டர் கம்யூனிட்டிக்கு எதுவும் டொனேட் பண்ணணும் ஆசை இருந்துச்சுன்னா ரெட் கலர் ஹார்ட்டை கிளிக் பண்ணி டொனேட் பண்ணிக்கோங்க. பிளெண்டரோட நியூஸு, புது அப்டேட்டுக்கு, ஆல்ஃபா, அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ் நியூ அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிளெண்டர் அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு உங்களை கூப்பிட்டு போயிடும். இப்போ நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜெனரல் கிளிக் பண்ணால் ஆக்சிடென்டாக அப்படி வெளியே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் போயிடும். ஆனால் உங்களுக்கு ஜெனரல் தான் ஓப்பன் ஆகும். திருப்பி உங்களுக்கு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னா இந்த பிளெண்டர் மேலே டாப்பில் இருக்குல்ல
அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு இதில் என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனை எப்படி அப்படின்ட்டு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து டீஃபால்ட்டாக நீங்கள் இப்போ ஜெனரல் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ நான் தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா இது 3D வியூபோர்ட்டாக இருக்கும். இந்த பெருசாக இருக்கா, இதுதான் 3D வியூபோர்ட்டு. நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இந்த 3D வியூபோர்ட்டில் 3 ஆப்ஜெக்ட் இருக்கும். ஒன்று கேமரா, இன்னொன்று டிஃபால்ட்டு க்யூபு, இன்னொன்று லைட்டு. சரி, ஓகே கைஸ், இப்போ நான் இதை சொன்னேன். அடுத்து வந்து நம்ம இந்த சைடில் இருக்குல்ல டூல் பார்ஸ், இந்த பேனல் பேர் டூல் பார்ஸ். இதை பற்றி நம்ம பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு இருக்குது இல்லைங்களா, இது வந்து செலெக்ஷன் பாக்ஸ். இதில் உங்களுக்கு வந்து 4 விதமான செலெக்ஷன் இருக்குது. இதை வந்து நான் எடிட்டிங் டேப்பில் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன். அடுத்து கீழே உள்ளது கர்சர். இதில் வந்து இது நார்மல் கர்சர் கிடையாது. இப்போ இந்த டிஃபால்ட்டு க்யூபுக்கு சென்டரில் இருக்குது இல்லையா, இது வந்து 3D கர்சர் அப்படிம்பாங்க. இப்போ நான் போயிட்டு இப்போ நான் உங்களுக்கு வியூ போட்டு அப்படி சுற்றி காமிக்கிறேன். இந்த கர்சர் வந்து 3Dயாக இருக்கிறத உங்களால் உணர முடியும். இப்போது இந்த கர்சரோட இடத்த மாற்றணும் அப்படிங்கிற நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அங்கே இந்த கர்சரோட இடம் மாறிடும். அடுத்து மூவ் டூலை பொறுத்தளவில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட், ஆக்டிவ் ஆப்ஜெக்ட், இப்போ நான் இந்த லைட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் 3 ஆக்சிஸ் காமிக்கும். நான் க்யூபில் பண்ணி காமிக்கிறேன். 3 ஆக்சிஸ் காமிக்கும். இந்த ரோஸ் கலரில் இருக்குது இல்லையா, அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். இந்த ப்ளூ கலரில் இருக்குது இசட் ஆக்சிஸ். க்ரீன் கலரில் இருக்குது ஒய் ஆக்சிஸ். இப்போ நீங்கள் எதுலையாச்சும் இப்படி மூவ் பண்ணிங்கன்னா அந்த டைரெக்ஷனில் அது மூவ் ஆகும் தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் பாக்ஸாக இருக்குது இல்லையா, இது வந்து எதுக்குன்னா இது வந்து கரெக்டாக அந்த ஆக்சிஸில் மட்டும்தான் மூவ் ஆகும். ஆனால் இது அப்படி கிடையாது. இது வந்து இப்போ நீங்கள் ரோஸ் கலரை பிடிச்சி இப்படி செஞ்சீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸை தவிர மீதி உள்ள 2 ஆக்சிஸ்லேயும் உங்களுக்கு மூவ் ஆகும். இதே இந்த க்ரீன் கலர் கொடுத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸை தவிர மீதி உள்ள 2 ஆக்சிஸில் பண்ணும். அதே போல் தான் ப்ளூவுக்கும். ஓகேயா, இப்போ அடுத்து ரொட்டேட்டிங் டூலு. இதை பொறுத்தளவுலையும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி இங்கே பண்ணிக்கிட்டிங்கன்னா அதே போல் இந்த மாதிரி 3 வச்சு பிடிச்சி பண்ணோம். இதே போல் வெளியே வச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஆக்சிஸ்லனாலும் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்கேலில் 2 எண்ணம் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்கேல் ஆகுதா, ஒவ்வொரு பாயிண்ட் ஆரிஜின் அதோட கார்னர்ஸ்லேயே ஸ்கேல் ஆகுற மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் இருக்கும். அதே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேல் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சிஸ் கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது இது கீழே இருக்குல்ல, இது வந்து ஒரு ஹைப்ரிட்னு சொல்லலாம். இது எல்லாமே சேர்ந்தது தான் இது. இந்த இருக்குல்ல இந்த கோணு, இது வந்து மூவ் டூல், இது ரொட்டேட்டு, இது ரெண்டும் சேர்ந்தது ரொட்டேட்டு, இது ஸ்கேலிங். அடுத்து இப்போ பென்சில் பார்க்க போகிறோம். இது பென்சில் எதுக்கு யூஸ் ஆனால் நீங்கள் சும்மா நோட் பண்ணி வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி இதில் இரேசரும் இப்படி நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிங்களா, இதில் லைனு இதே மாதிரி பாலிகான் ஷேப் வர்றதுக்கு இது இரேசர் டூல், அதை வச்சு இப்படி இரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது மெஷரிங் டேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக ஒரு சீன் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ராக் பண்ணுங்க. இங்கேருந்து இப்போ ட்ராக் பண்ணேன், நான் இது வரை ட்ராக் பண்ணேன் அப்படின்னா 6.50 மீட்டர் காமிக்குது. இது வந்து இப்போ நியூலி அப்கிரேடட் பிளெண்டர் விஷனில் இருக்குது. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ப்ரிசைஸ் ஷேப் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே 5 விதமான ஷேப் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படின்னா இப்போது நான் அங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, இப்போ ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ ட்ராக் பண்ணோம் ஒரு க்யூப் ஓப்பன் ஆகிடும். இது வந்து உங்களோட ஆடிங் பர்ஃபார்மன்ஸை வந்து வேகமாக்கும். சரி, இப்போ நம்ம டூல் பாரை முடிச்சாச்சு. அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த இருக்குதுல, இதை நீங்கள் இப்படி சுற்றினா வியூ போட்டு சுற்றாகும். இது ஒய் ஆக்சிஸில், இது எக்ஸ் ஆக்சிஸில். அதே மாதிரி தான் இதுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. அதையும் நான் இப்போமே சொல்கிறேன். ஃப்ரண்ட் வியூ இப்போது ஃப்ரண்ட் வியூவுக்கு நம்பேட் 1 ப்ரெஸ் பண்ணுங்கள், இது ஃப்ரண்ட் வியூ. அதே சைடு வியூ அதுக்கு 3 ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்பேடு 3. அடுத்து டாப் வியூ மேலேருந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் 7 ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டு, அதாவது ஃப்ரண்ட் வியூ அதுக்கு பதில் பேக் வியூ பார்க்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் பிடிச்சி நம்பேட் 1 ப்ரெஸ் பேக் வியூ. இதே பாட்டம் வியூ அதே போல் கண்ட்ரோல் 7. ரைட் சைடு வியூ
அப்படின்னா Ctrl+3. இது ரைட் சைடு. இதுதான் ஷார்ட்கட்டுங்க. அடுத்து ஜூம் இன் ஜூம் அவுட். அதுக்கு நீங்கள் இந்த டூல் யூஸ் பண்ணலாம். ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கு அப்படி கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மிடில் ஸ்க்ரோல் வீலை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். இது கிராப் டூல். கிராப் டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்கள் வியூ போட்டை இப்படி நகட்டுறது. இதுக்கு ஷார்ட்கட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, ஷிஃப்ட் பிடிச்சிட்டு மிடில் மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு இதை ட்ராக் பண்ணிங்கன்னா ட்ராக் ஆகும். இது கேமரா டூல். கேமரா டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்கள் சீனை இப்போது நீங்கள் ஏதாச்சும் மாடல் பண்ணியிருக்கீங்கன்னா அதை ரெண்டர் பண்ணுறதுக்கு கேமரா சீன் யூஸ் ஆகும். அடுத்து இதோட ஷார்ட்கட் இது போனோம் அப்படின்னா நீங்கள் நம்பர் 0 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம 3D வியூ போட்டு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அவுட்லைனர் தான் பார்க்க போகிறோம். இது எவ்வளோ இம்பார்ட்டனோ இதுக்கு ஒரு கை கொடுக்குற மாதிரி தான் அவுட்லைனர். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணும் எல்லா ஆப்ஜெக்டையும். இது இன்கேஸ் பெரிய 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 சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கும். அதெல்லாம் குரூப்பாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த அவுட்லைனர் ரொம்பவே யூஸ் ஆகுது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சீக்வன்ஸில் 4 ஆப்ஜெக்ட் இருக்குது. 2 ஆப்ஜெக்ட்டு, ஒரு லைட்டு, ஒரு கேமரா இருக்குது. இது எல்லாமே இந்த இடத்துலையும் இருக்கும். நீங்கள் இப்போ இந்த 3D ரிப்போர்ட்டில் இப்போது இந்த பெரிய கியூபை செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டிஃபால்ட் கியூபை இங்கேயும் செலக்ட் ஆகும். இப்போது இதில் முக்கியமான ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லணும்னா நான் கலெக்ஷனை தாங்க சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் தனித்தனியாக இப்போ ஒரு ட்ராயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வைக்கிற மாதிரி தாங்க இந்த கலெக்ஷன். இப்போ நீங்கள் நியூ கலெக்ஷன் ஆட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ கலெக்ஷன் ஃபஸ்ட்டே அதான் இருக்கும். நியூ கலெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நியூ கலெக்ஷன் ஓப்பன் ஆயிரும். இப்போ இன்கேஸ் இப்போ கியூப் 1 செலக்ட் பண்ணிட்டு அது கொடுத்ததுனால கியூப் 1 உள்ளே வந்துருச்சு. இதே வெளியே உள்ளதை வேணும், கலெக்ஷன்லேருந்து கலெக்ஷன் 2க்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ சிம்பிள். இதை எடுத்து ட்ராக் பண்ணி இப்படி வச்சா போதும், வந்துருச்சுல. இப்போ ட்ராக் பண்ணி வச்சா வந்துடும். நீங்கள் வந்து இந்த இடம் மார்க்கும் உள்ளே இருக்கா வெளியே இருக்கா அதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த சைடில் உள்ளதை நான் சொல்ல போகிறேன். ஓகேங்க, இப்போ கலெக்ஷன் வேறு பார்த்தோம். அடுத்து இங்கே பக்கத்தில் இருக்குங்க இல்லையா, அந்த டூல்ஸையும் பார்த்துருவோம். இப்போது இந்த ஒரு ஐகான் போட்டிருக்குல, இது பேர் வந்து ஹைடு. அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நான் வந்து எனக்கு இந்த இடத்த இந்த அந்த அது போட்டிருக்குல, அதை வந்து நீங்கள் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா கண்ணு மூடின மாதிரி காமிக்குதா, அது வந்து இப்போ போயிடுச்சு. வியூ போர்ட்டில் இல்லை, திருப்பி அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஜஸ்ட்டு டெம்பரவரியாக. இதோட ஷார்ட்கட்டு என்னென்னா ஹச்சு. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஹச்சு கொடுத்தீங்கன்னா வந்துடும். அதே ஷிஃப்ட்டு வச்சு கொடுத்தீங்கன்னா எல்லாமே போயிடும். இது நீங்கள் திருப்பி வர வைக்கணும் அப்படின்னா திருப்பி இப்படி கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த கேமரா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நாங்கள் கேமரா வீக்கு போகிறேன். கேமரா வீக் போயிட்டு இதை கொடுத்துட்டு நீங்கள் ரெண்டர் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது தெரியாது. இந்த ரெண்டில் மட்டும் இது தெரியாது. இப்போ வந்து உங்களுக்கு 2 சாம்பிள்ஸ் தேவைப்படுது. ஒன்று இந்த கியூப் இருக்க மாதிரி, இன்னொன்று இந்த கியூப் இருக்க மாதிரி. ரெண்டையுமே ஒரே சீக்வன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கியூப்பு இப்போ எனக்கு இந்த கியூப் எனக்கு வேண்டாம், இந்த கியூப் எனக்கு இந்த சீனில் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த கியூபோட இந்த கேமரா ஐக்கானை கொடுத்துட்டு இந்த கேமரா மட்டும் வச்சுட்டு நீங்கள் ரெண்டர் பண்ணிங்கன்னா இந்த கியூப் வராது, இந்த கியூப் மட்டும் வரும். ஓகேயா, இதான் இந்த கேமரா ஐக்கானு. அடுத்து நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வியூஸுக்கு போவோம். இது எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டிஸ் எடிட்டரை கச்ச புச்சன்னு இருக்கும். ஆனால் இருக்கிறதுல ஈஸியான எடிட்டரும் நான் இதைத்தான் சொல்லுவேன். பார்த்த உடனே தான் அப்படி தெரியும். இது உங்களோட ஒர்க்கை வந்து குறைச்சிரும் கண்டிப்பாக. இதில் வந்து நான் இன்றைக்கி வந்து முக்கியமான டேப்ஸை மட்டும் சொல்கிறேன். ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம சேனலில் கண்டிப்பாக வருது. நீங்கள் அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம் வீடியோவை. முதல்ல நம்ம ரெண்டர் பேனல் பார்த்துக்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பேரில் இருக்குது ரெண்டருன்னு. எதுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு சீக்வன்ஸை நீங்கள் ரெண்டர் பண்ணுறீங்க, அந்த ரெண்டரில் என்ன மாதிரி ஈவி பிளெண்டர் வந்து 3 சப்போர்ட் பண்ணும். ஈவி, சைக்கிள்ஸு, ஒர்க் பேட்ச். இப்போ நீங்கள் ஒரு கார்ட்டூன் அந்த மாதிரி சயின்டிஃபிக் அந்த மாதிரி ஒன்றா ஈவி ட்ரை பண்ணலாங்க. பெஸ்ட்டு சாய்ஸ் ஈவி. அடுத்து ஒர்க் பெஞ்சுனால் நீங்கள் வந்து சாலிட் இருக்க மாதிரியே வந்துடும். இது வந்து சைக்கிள்ஸ் வந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சைக்கிள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து சாம்பிள்ஸ் வந்து ரெண்டரை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து நீங்கள் எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து பேசிக்ஸ் மட்டும் சொல்லிடுறேன்.
இது வந்து ரெண்டு அவுட்புட்டு. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் அனிமேஷன் பண்ணிங்கன்னா ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃப்ரேம் ரேட் வேணும், அதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. அதே போல் அந்த ஒரு இமேஜ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜோட குவாலிட்டி எதுக்கு யூஸ் ஆகுதோ அது. அடுத்து நீங்கள் ரெண்டர் பண்ணையில் அது எந்த இதில் போய் சேவ் ஆகணும், எந்த ஃபைலில் போயிட்டு சேவ் ஆகணும், அந்த மாதிரி நீங்கள் இதில் போய் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி எந்த ஃபார்மேட்டில் வேணும், பிஎன்ஜி இந்த மாதிரி நீங்கள் இமேஜாக இருந்தால் இது இத்தனை ஃபார்மேட் இருக்குது, ஆனால் மூவியாக இருந்தால் இத்தனை ஃபார்மேட்டு தான் இருக்குது. இதில் போய்ட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஆப்ஜெக்டை பொறுத்தளவில் இப்போ நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறோம், பெரிய வியூ இருக்குது, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இருக்கிற லொக்கேஷன், இந்த பெரிய வியூ போர்ட்டில் இது எங்கே இருக்குது, இதுதான் கரெக்ட் லொக்கேஷன். எக்ஸ் ஆக்சிஸில் இவ்வளோ இருக்குது, அது லொக்கேஷன். இது ரொட்டேஷன், இது ஸ்கேல். அதே மாதிரி தான் இது அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அனிமேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். அடுத்து மாடிஃபயர்ஸ் தாங்க ஒரு குட்டி ஆட் ஆன்னே சொல்லலாம். இதில் போயிட்டு நம்ம நிறைய மாடிஃபயர்ஸ்லாம் நிறைய இருக்குது. இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் நாங்கள் வீடியோ போடுறோம், பாருங்கள், பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து நாங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு தனி ஷேடர்லேயும் இருக்குது, அதே போல் தனியாகவும் இருக்குது. இது வந்து கொஞ்சமாக காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் நார்மல் கலர், சாலிட் கலர் கொடுக்கறதுக்கு இது யூஸ் ஆகும். இதே போல் ஷேட் எடிட்டர்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் நம்ம கலர் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் போயிட்டு நான் கலர் இப்படி மாற்றிட்டு இந்த மாதிரி ரெண்டு வியூக்கெலாம் போயினா கலர் தெரியும். சரிங்க, பார்த்தீங்களாங்க கலர் மாறி இருக்குல்ல. இப்போ நான் திருப்பி சாலிட் வியூக்கு வந்துக்கிறேன். ஓகே, அடுத்து நம்ம வேர்ல்டு. இப்போ நம்ம ஆப்ஜெக்டை மட்டும் பார்த்துட்டே இருந்தால் இப்படி வியூ போட்டையும் பார்க்க வேண்டாமா? அதுக்கு தான் இப்போ நான் ரெண்டு வியூக்கு போவேல எப்படி இருந்துச்சு, பேக்ரவுண்டு ஒரு மாதிரி கிரே கலரில் இருந்துச்சா, அது நீங்கள் எந்த கலர் வேணுமோ இப்போது இந்த மாதிரி சம்திங் கலர், இல்லைன்னா டார்க், அந்த மாதிரி நீங்கள் எதனால வச்சுக்கலாம். அதே போல் நீங்கள் ஸ்ட்ரென்த்தையும் கூட்டிக்கலாம். ஸ்ட்ரென்த் இப்போ நான் வந்து ஏதாச்சும் லைட் கலர் வேறு ஏதாச்சும் வச்சுட்டு ஸ்ட்ரென்த்தை கூட்டிட்டு ரெண்டு வியூக்கு போகிறேன். பார்த்தீங்களா, ஒரு ஸ்கை அப்பியர் கிடைக்குது. இதுக்கு தான். இதே போல் நீங்கள் வேறு எதுவும் டெக்ஸ்சர் எதுவும் வச்சுருந்தீங்க, டெக்ஸ்சரை நம்ம வெப்சைட்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அடுத்து நீங்கள் இப்போ டெக்ஸ்சர் எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் போய்ட்டு நிறைய மாடிஃபயர்ஸ் இருக்குது, அதில் போய் செஞ்சுக்கலாம். அடுத்து டைம்லைன். நான் சாலிட் வியூக்கு முன்னாடி வைக்கிறேன்ப்பா. டைம்லைன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டைம்லைன் வந்து ஒரு மூமெண்ட்டு கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போது நீங்கள் இந்த டைம்லைனை பார்த்தீங்க அப்படின்னா அது தெரியுதா, இங்கெல்லாம் கொஞ்சம் டார்க்காக, இங்கெல்லாம் லைட்டாக இருக்குது. அது ஏன் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. எதுக்கு அப்படின்னா இந்த இருக்குல்ல ஸ்டார்ட்டுன்னு, இந்த ஸ்டார்ட் 1 இருக்குது. சரி, அது அங்கேயே இருக்கட்டும். இந்த எண்டு 250க்கு நேரம் தானே அந்த கலர் முடியுது. இன்கேஸ் நான் ஒரு 100 கொடுக்குறேன், இங்கே வந்து இது எதுக்கு அப்படின்னா உங்களோட அனிமேஷன் ஆக்டிவ் ஃப்ரேம் அப்படிம்பாங்க. இப்போ திருப்பி அதுக்கே போயிடுது இல்லையா. இது வந்து மொத்தமாக அனிமேஷன் ஃப்ரேம், ஆக்டிவ் ஃப்ரேமே அவ்வளோதான். இது நீங்கள் கூட்டலாம், குறைக்கலாம், என்னனாலும் செய்யலாம். டியூரேஷன் அது கூட சொல்லலாம். ஆனால் இது வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு அவுட்புட்டில் எவ்வளோ ஒரு ஃப்ரேம் ரேட்டை பொறுத்து இருக்குது. இது இந்த பக்கத்தில் உள்ள ஒன்றுமே மொட்டையாக இருக்கா, இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ நான் வந்து ஒரு 15ன்னு அடிக்கிறேன், 15 ஃப்ரேம். இந்த டைம்லைன் வந்து 15க்கு போயிருச்சா. இதே நான் இதை கூட்டினாலும் இங்கே கூடும். இப்போ உங்களுக்கு அக்யூரேட்டாக வேணும், அப்போ 100க்கு பேசி. இதுதான் இதோட பர்பஸ்ஸு. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம சொல்லியே காமிச்சிடுறேன். இப்போ நான் ஒரு 10ல் இருக்கிறேன். 10ல் இருந்துட்டு இப்போ நார்மலாக உங்களுக்கு கீ ஃப்ரேம் ஆட் ஆகணும் அப்படின்னா இப்படி ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் கொடுத்துக்கோங்க. இதை டெலிட் பண்ணி இப்போது ஒரு 30க்கு போகிறேன். இதை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 30க்கு போகிறேன். தானாக வந்துருச்சா, இதாங்க இதோட ஸ்பெஷலே. இப்போ நான் திருப்பி 14 போகிறேன், திருப்பி இங்கே வரேன், வந்துச்சா. இப்போ நீங்கள் இந்த பர்சன் எதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து ப்ளே ஆகிறதுக்கு. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஃபஸ்ட் அனிமேஷனு தரமாக இருக்கா. அடுத்து இது எதுக்குன்னா ஒவ்வொரு கீ ஃப்ரேமாக புரியுதா. இப்போ நீங்கள் 3 கீ ஃப்ரேம் இருக்குது, இப்போ நான் 40ல் நிற்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டீங்கன்னா இது 30, அடுத்ததாக 10, ஒவ்வொரு கீ ஃப்ரேமாக மூவ் ஆகும். இது வந்து பேக்கில் ப்ளே ஆகிறதுக்கு, பேக்வேர்ட்ஸில்.
அதே மாதிரி இது வந்து ஃபார்வேர்ட்ஸில் ப்ளே ஆகிறதுக்கு, இது வந்து ஃபார்வேர்டு கீ ஃப்ரேம். இப்போ நான் 10ல் இருக்கேன், 30 அப்போ குறைஞ்சிது, இப்போ கூடுது. இது எதுக்குன்னா லாஸ்ட்லேருந்து வர்றதுக்கு. அவ்வளோதாங்க. இதே போல் டைமில் நீங்கள் அனிமேஷனை வந்து இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு நிறையவே இருக்குது இந்த இருக்குல்ல. இது எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டாபிக் பார்த்துருக்கோம். கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஈஸியானது பார்க்கலாம் அப்படின்னு என் மைண்டு சொல்லுது. அதுக்காக இந்த டேபு பார்ப்போமா, மேலே உள்ளது கண்ட்ரோல் டேபு. முதல்ல இதை பற்றி நான் உங்களுக்கு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன்லேயே சொன்னேன் இல்லையா, திருப்பி உங்களுக்கு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணால் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிளெண்டரை பற்றி தெரிஞ்சுக்கிடணும், அபவுட் பிளெண்டரு. அடுத்து ஃபைல்ஸு. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, உங்களோட இந்த ப்ராஜெக்ட்டு அதை வந்து நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதே போல் ஏற்கனவே பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஓப்பன் பண்ண ப்ராஜெக்டை திருப்பி ஓப்பன் பண்ணுறதுக்கு, அடுத்து ரெக்கவர் ப்ராஜெக்ட்டுக்கு, இந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணுறதுக்கு, அடுத்து என்ன டைப்பில் சேவ் பண்ணணும் அதையும் கேட்குது. அடுத்து இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து அயன்மேன் க்ளவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் ப்ராஜெக்டாக வெளியே எடுத்து இப்போ கேமுக்கு நீங்கள் பண்ணணும், 3D பிரிண்டிங்கு, கேமிங்கு அது மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அதில் நீங்கள் இன்புட் பண்ணிக்கலாம். அந்த மாடலை இதுலேயும் இன்புட்டும் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி ட்ரேடே பிளெண்டருக்குள்ளே நடக்குதா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுன்னு. அடுத்து இது வந்து கொஞ்சம் சொல்ல வருத்தமாக இருக்குது, பிளெண்டரே குவைட் பண்ணுறதுக்கு. அடுத்து எடிட்டை பொறுத்தளவில் அண்டு ரீடோ, இதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் செட்டு, ஷிஃப்ட் கண்ட்ரோல் செட்டு கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி ஒரு பெரிய வீடியோவை காத்துக்கிட்டு இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ரெண்டரை பொறுத்தளவில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைனாலும் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ரெண்டர் இமேஜ் அப்படின்னா, ஒரு இமேஜ் ரெண்டர் பண்ணுறதுக்கு, ரெண்டர் அனிமேஷன்னு ஒரு வீடியோ சீக்வன்ஸை ரெண்டர் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். ரெண்டரு ஆடியோவே ரெண்டர் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். அடுத்து விண்டோவை பொறுத்தளவில் நியூ விண்டோ அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். நியூ மெயின் விண்டோ அப்படின்னா மெயின் விண்டோ அப்படின்னா எதை சொன்னேன், ஒர்க் ஸ்பேஸை சொன்னேன், அது ஓப்பன் ஆகும். டோகல் விண்டோ அப்படின்னா இந்த இருக்குல்ல அன்சேவ்டு அப்படின்னு போட்டிருக்கு, அது போயிடும் மேலே உள்ளது. இப்போ நான் டோகல் பண்ணி காமிக்கிறேன், போயிடுச்சா? இதான் டோகல் விண்டோ. இப்போ நம்மளுக்கு திருப்பி வேணும் அப்படின்னா இதை கொடுத்தா திருப்பி வந்து ஓகேங்க. இப்போ நம்ம விண்டோஸ் டேப் முடிச்சாச்சு. அடுத்து ஹெல்ப்பை பொறுத்தளவில் உங்களுக்கு திடீர்னு இது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு மறந்துச்சுன்னா இதை போய் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் பிளெண்டருக்கு ஒரு கை கொடுக்கணும், சப்போர்ட்டு பண்ணணும், அப்படி காசு கொடுக்கணும், டொனேட் பண்ணணும், எல்லாமே இந்த ஹெல்ப் வியூவில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு தெரியுமா, இந்த பேனல். இதில் வந்து வெறும் 4 விண்டோ இந்த மாதிரி ஒர்க் ஸ்பேஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது இதில். இது எல்லாத்தையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். முக்கியமானதை முதல்ல பார்க்க போகிற 3D வியூபோர்ட், அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் முக்கியமான விண்டோ அப்படின்னு நான் என்னத்தை சொன்னேன் அப்படின்னா, ஒரு வீடியோ சஸ்பென்ஸாக தான் இருக்கும், நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம். அதில் வர டேப்ஸை மட்டும் இதில் நாங்கள் ப்ரீஃபாக சொல்லிட்டு போயிருந்தோம். அதில் முதல்ல 3D வியூபோர்ட்டு நான் முதலே சொன்னேன், 3D வியூபோர்ட்டு முக்கியமான டேபு, அது வேறு. அடுத்து ஷேடர் எடிட்டரை பொறுத்தவரையில் ஆள்பாதி ஆடைப்பாதி, அதே போல் தான் இதுவும். மாடல் மட்டும் போதுமா? ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வியூபோர்ட் இல்லை, அது நீங்கள் உணர்ந்துருப்பீங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், இந்த கார்னரில் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கோ அதில் வச்சு இந்த ஒரு ப்ளஸ் மாதிரி வரும், அதில் வச்சு ஒரு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வெர்டிக்கல் ஸ்பிட், ஹரிசாண்டல் ஸ்பிட். அதில் நான் வெர்டிக்கல் ஸ்பிட் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு என்ன விருப்பப்படுதோ அதை கொடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு சென்டரில் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா 2 விண்டோ ஓப்பன் ஆயிடும். நான் இங்கே ஷேடர் ஓப்பன் பண்ண மாதிரியே 3D வியூபோர்ட்டை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி இந்த மாதிரி ரெண்டர் வியூன்னு இருக்குல்ல, அதுக்குள்ளே போய்க்கோங்க. ரொம்ப பிரகாசமாக இருக்குது, அதனால் நான் அப்போ சொன்ன மாதிரி தான். இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எடிட்டரில் இப்போ கம்மி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேடர் எடிட்டரையும் கம்மி பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிற ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி வேர்ல்டு கொடுத்துக்கோங்க. வேர்ல்டு அந்த செட்டிங்ஸ் இதில் இருக்கா, நீங்கள் இதில் கலரும் கம்மி பண்ணலாம். அப்படி இல்லை
எனக்கு கலர் கம்மி பண்ணலாம் தெரியும் அது அப்படி சொன்னீங்கன்னா இதை அப்படியே குறைச்சி விட்ருங்க, அவ்வளோதான். அடுத்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஆமிச்சிட்டு போங்க. இதில் நான் கொடுத்த அந்த கலர் இருக்குது, இந்தா தெரியுதா? ஓகேங்க. இப்போ எனக்கு வேறு கலர் இதை கொடுத்துக்கோங்க. வேறு ஏதாச்சும் கலர் வேணும் அப்படின்னா இதை கொடுத்துக்கோங்க. இந்த இந்த பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப், இந்த ஷேடர் பேர் பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப். இது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நீங்கள் வேறு ஏதாச்சும் இப்போ ஏதாச்சும் ஒரு மெட்டல் டெக்ஸ்சர் வேணும் அப்படின்னா கூட இது இருந்தால் தான் முடியும், வேறு வழியே இல்லைங்க. அடுத்து இப்போ ஏதாச்சும் ஒரு இமேஜ் இந்த படத்தில் வேணும் அப்படின்னா இமேஜ் டெக்ஸ்சர் மாதிரி நிறைய டெக்ஸ்சர் இருக்குது. நான் ஃபர்தராக வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ஸ்டே டியூன். இதை வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ண போகிறோம், நிறைய ஷேடர் இருக்குது உங்களுக்கு காமிட்டேன். பேடு அப்படி மேலே இருக்கா, அதை கொடுத்தீங்கன்னா இன்புட்டு, ஒரு இன்புட் டேப் உள்ளே இவ்வளோ இருக்குது, அது உள்ளே இன்னொன்று இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம், ரொம்ப ஆர்வமாக இருக்குது எனக்கு. அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கும். அடுத்து இது மாதிரி இவ்வளோ டேப் இருக்குது. இதில் எப்படி இப்போது ஷார்ட்கட்டு ஷிஃப்ட்-A, அங்கே அதில் ஆப்ஜெக்ட் ஆட் பண்ண போகிறோம், இதில் ஷேடர் ஆட் பண்ண போகிறோம். ரெண்டுத்துக்குமே ஷிஃப்ட்-A தான். இதில் எனக்கு பிடிச்ச எடிட்ரு அப்படின்னா இதில் சர்ச் கூட பண்ணிக்கலாம். கலர் ரேம் இதை பற்றி நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன். இது கூட நல்லா தான் இருக்கும். அடுத்து நான் வேறு எடிட்ரு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறேன். வேறு எடிட்ரு டைம்லைன் அதை பற்றி பார்த்தோம். அடுத்து அப்படியே போனால் அவுட்லைனர் பார்த்தோம், ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். இவ்வளோ பார்த்துருக்கோமே. ஏதாச்சும் ஃப்ரீ போனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் இருக்கவே இருக்குது. இப்போ ப்ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணலாம். இந்த எடிட் விண்டோவில் போயிட்டு லாஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு கியர் பட்டன், செட்டிங்ஸ் பட்டன் போட்டுரும். அது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனி விண்டோவாகவே ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்களா, இதில் உங்களோட இது வேறு, இந்த இதில் இருந்து இந்த இதில் வேறு, இது வந்து உங்களோட இன்டர்ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதில் போயிட்டு உங்களோட என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு எடிட்டரோட இன்டர்ஃபேஸையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஆடான்ஸ் முக்கியமான கட்டம், ஆடான்ஸ். நான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எடிட்டர் சொல்லல, மாடிஃபையர்ஸில் இது ஒரு சின்ன ஆடான்னு சொன்னேன். இதுதாங்க பெரிய ஆடானே. ஏன் சொல்கிறேன்னா இது வந்து உங்கள் வேலையை 100ல் 50% குறைச்சிருன்னு நான் சொல்லுவேன். அடுத்து இன்புட்ஸ், அதாவது ஷார்ட்கட்ஸு, அந்த மாதிரி நிறைய நேவிகேஷன், அதான் நீங்கள் எப்படி ஃப்ளைட் கேமரான்னு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். அடுத்து கீ மேப், ஷார்ட்கட்ஸா, சிஸ்டம், இது உங்களோட கம்ப்யூட்டரை பற்றியானது. சேவ் அண்ட் லோடு, நீங்கள் இப்போ பண்ணதெல்லாம் இதில் போய் சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்கள்கிட்ட இருக்கும். ஃபைல் பார்த்து நீங்கள் எங்கே போய் இதெல்லாம் சேவ் ஆகுது, இந்த இருக்குல்ல 2 அவுட்புட்டு, அங்கே பார்த்தோமா, அங்கே பார்த்தது தான் இங்கேயும் இருக்குது. ஓகே காய்ஸ். ஓகே காய்ஸ், நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் லைப்ரரியும் ஷார்ட்கட்ஸையும் பார்த்துருப்பீங்க. நாளைக்கே நம்மளோட அடுத்த ப்ராஜெக்ட் வருது, அதையும் பார்த்துட்டு உங்களோட பிளெண்டர் திறமையை வளர்த்துக்கங்கன்னு தான் சொல்லுவேன். ஸ்டே டியூன் வித் சிசிஜி, நம்மளோட வெப்சைட்டுக்காக ஃபில் ஓப்பன் சோர்ஸ். பாய்.